स्वामी देशिक स्वात्मनाय ग्राहि ग्राहि कृपा सिंधो भूतां पुण्यतरं श्रीमात्रे नमः श्री गुरुभ्यो नमः வாழ்வுடைய கருணை ஸ்ரீவாழ்வுடைய அனுகிரக ஆசீர்வாதம் நாலாவது நாள் ஆஷாட நவராத்திரியுடைய பாராயணம் அழகாக நடந்தது. பாராயணம் பண்ணும்போது எல்லாம் மனப்பாடமா வந்துடும். ஆனா புஸ்தகத்தை வச்சுட்டு பாராயணம் பண்றது புஸ்தகம். அது எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொரு தரம் அந்த புத்தகத்தை பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் இல்ல ஒவ்வொரு ஸ்லோகமும் உங்களுக்கு தன்னை தெரியாம அந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லும். அந்த சமயக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எழுதுறாங்க. சாதாரணமா சொல்றதா இருந்தா மன்னா சொல்றதுன்னு பேரு. நீ மன்னா சௌக்கியமா இருக்குன்னு சொல்ற மாதிரி அழகா எல்லாரும் மன்னா சொல்றேன். ஆனா இந்த சந்தோஷம்னு எப்ப வரும்னா, நீங்க அந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது அதை எந்த மாதிரி சொல்லணும்னு மகர்ஷிகள் பெரியவாள்லாம் ஆசைப்பட்டிருக்காளோ அத தன்னை தெரியாம உங்க உள்ளத்தேர்ந்து வரும்போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம். இரண்டாவது, அதனுடைய அர்த்தங்கள் மனசுல புரிஞ்சதுன்னா நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த பாராயணத்தை பண்றதுக்கு பகவான் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்லும் போது உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காது. அது மூலமா என்ன கிடைக்கும்னா, ஏற்கனவே நீங்க பக்தி சிரத்தையோட தான் இருக்கு. இந்த பக்தியானது ரொம்ப பெருசா வளர்ந்து உங்களை கடைசியில அந்த முக்தியில கொண்டு சேர்க்கும். அது கடைசியில அவர் சொல்றார், நிச்சயம் நம்மளால பாராயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கார். ஆசைப்படுறோம், முயற்சி பண்றோம், சமயங்களை பண்ண முடியாம போறோம். இப்ப கூட இங்க 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா சில சமயங்களால லேட்டானா என்ன பண்றது அப்படின்னு கவலையே விடாதீங்க. 10 மணிக்கா 9:50 நீங்க பாராயணத்தை ஆரம்பிச்சிருங்க. நீங்க சிவபாட்டா ஆரம்பிச்சு உங்களுக்கும் நல்லா தெரியும். இப்ப தெரியாத வாழ்க்கை இந்த வார்த்தையை என்னால சொல்ல முடியாது. அவளுக்கு உட்காந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து புத்தகத்தை திருப்பி 2 பேரும் அசிஸ்டன்ட் பண்ணி அந்த நாள்லாம் இப்ப கடந்தாச்சு. இப்ப நீங்க நிச்சயம் வீட்டுல சமையல் பண்ற மாதிரி, வீட்டுல சமையல் பண்ணும்போது என்ன சாமான்கள் இருக்கோ அதை வச்சு ஒரு அமக்களமா பண்ணி முடிச்சு ஸ்கூலுக்கோ அவரையோ ஆபீஸ்க்கு அனுப்புறதுக்கு பண்ணத்தானே பண்றேன் இல்லையோ. அந்த மாதிரி பாராயணமும் தன்னை தெரியாம தன்மையோ பவேந்துன்னா உங்க உடம்போட பாராயணம் ஒட்டி போயிடுது. யாருக்கும் அது கிடைக்காது. இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றேன், 10 மணிக்கு நீங்க பாராயணத்தை ஆரம்பிச்சு ஸ்கூட்டர்லயோ இல்ல வண்டியிலயோ வந்துன்றதுன்னா அதோட சேர்ந்து சமைக்கலாம். நடுவுல முதல் சரித்திரம் முடிஞ்சிடுச்சுன்னா 2ஆவது சரித்திரத்திலயோ இல்ல 3ஆவது சரித்திரத்திலயோ சேர்ந்துக்கலாம். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, இந்த சந்தர்ப்பத்துல இப்பதான் ஆஷாட நவராத்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த ஆஷாட நவராத்திரியில விஸ்தாரமாக அம்பாளுக்கு பூஜையை பண்ணி அந்த சாநித்தியம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பாராயணத்தை பண்ணுங்கிற. நம்ம யார் பூஜைக்குன்னு யாரை தேடுறது, யாரை சாமானம் பண்றது? பூஜைக்கு நீங்க சாமான்கள் எடுத்து வச்சுக்கிறதுன்னு வந்தேன்னா உங்களுடைய பாராயணமோ ஜபமோ நமஸ்காரமோ எல்லாம் விட்டு போயிடும். காரியம் பூரா சக்கரை பொங்கலை ஒழுங்கா கிண்டினோமா இல்லையா, அடியில் பிடிக்காம இருக்கா, இந்த கவலை தான் ஆயுசுக்கு பூரா நமக்கு நிற்கும். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு இடைஞ்சலே இல்லாம சௌக்கியமா அச்சு இல்லாம தேர் போடுறதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியங்கள் அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினால நடந்துட்டு இருக்கும் போது
இந்த அனுகிரகத்தை நீங்க எல்லாரும் அள்ளி அள்ளி நீங்க ஆத்துக்கு எடுத்துருக்கணும். எவ்வளவு எடுத்துட்டாலும் குறையாத ஒரு செல்வம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல தான் பண்ண முடியும். நீங்கள்லாம் நன்னா பாராயணம் பண்றீங்கன்னு சமயங்கள்ல உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும்னு முதல்ல சொன்னேன் இல்லையா? அது ஏன் நான் இங்க வந்து உங்களை பண்ணணும் சொல்றேன்னா, இந்த இடத்துல சுவாமிகள் அதிஷ்டானத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கார். அவர் ஜீவிதமாக இருக்கார், உயிரோட இருக்கார். அவர் இருக்கிறதுனால நீங்க பாராயணம் பண்ணும் போது உங்களுடைய குரலோட சேர்ந்து அவரும் குரலை கொடுக்கிறார். அதனாலதான் உங்களோட அழகாக 15-20 பேர் பாராயணம் பண்ணாலும் ஒத்தர் பாராயணம் பண்ற வெளியில போய் நீங்க கேட்டு பாருப்பா தெரியும். ஒத்தர் பாராயணம் பண்றதால காது கேட்கறது. அது யாரோட விசேஷம்னா அந்த மகான் அவர் அத்தனை நாள் அது அப்படியே சண்டி 1 நாள் 2 நாள் கிடையாது. அவர் எனக்கு நினைவு தெரிஞ்சு அவர் நித்தியம் சண்டி பாராயணம் எல்லா கஷேத்திரத்திலையும் போய் மண்டலமா அவர் பாராயணம் பண்ணியிருக்கார். அவர் பாராயணம் பண்ணாம இருக்க முடியாது. அவர் நம்ம பாராயணம் பண்ணும்போது ஏற்கனவே சொல்றீங்க, ஆஞ்சநேய சுவாமி கதையை சொல்லியிருக்கேன். பாஷ்பபாரி பரிபூர்ண லோச்சனம். ராமாயணத்தை நம்ம படிக்கிறதுல அதை கேட்டு ரசிச்சு அவர் வந்து கண்ணீர் வர்றான்னு சொல்லிருக்கேனே, அது மாதிரி சுவாமிகளுக்கு ஜீவி வந்தரா இருந்தா ஒரு பால் கொடுக்கலாம், இல்ல பழம் கொண்டு கொடுக்கலாம், இல்ல நான் நமஸ்காரம் பண்ணினேன் நீங்க வீபதி கொடுக்கணும், வீபதி எல்லாம் வாங்கிக்கலாம். அதிஷ்டானத்தை இருக்கும் போது ரூபம் இல்லாம இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்னா, அவருக்கு எது பிரியமோ அந்த காரியத்தை நம்ம பண்ணினோம்னா அவருக்கு நம்ம மேல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு வாஞ்சாசம் அதிகம். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு அவர் பலனை. அதுக்காகத்தான் இந்த காரியத்தை ஆரம்பிச்சதுன்னா எனக்கு தெரியும். ஆஸ்தா அவ்வளவு காரியத்தையும் போட்டுட்டு ஓடி இந்த நேரத்துக்கு வருதுங்கிறது சிரமம்தான். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் நீங்க உங்களாவே இல்லை. ஆத்துல என்ன நடந்தது, போனா போக்குவரத்தா யாரே அதெல்லாம் எப்படி நடக்கிறதோ பண்ண சொல்றார். பூர்த்தி ரகசியத்தை கடைசியில வரும்போது ஒண்ணு சொல்றார். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன தேவீம் ஜப நிரந்தரம். உங்களால பாக்கி எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மனசுக்குள்ள இந்த தேவியோட ஜபம் இருக்கோ இல்லையோ, ஐ கிரீம் கிளீம் சாமுண்டாயை விச்சேன்னு வச்சுட்டான்னு சொல்லி லபம் தும் துக்காயை நம, இத மனசுலயே உங்களுக்கு ஓட விட்டு இருக்கேன்னா, சில பெரியவாள்லாம் ஆங்கள்ல பார்த்தேன்னா ராமசப்தம் இல்லாம அவ எழுந்திருக்க மாட்டா, உட்கார மாட்டான். தொட்டதுக்கெல்லாம் ராம ராமா சொல்வா, இல்லாட கிருஷ்ணா கிருஷ்ணா ஏதோ ஒரு நாம அவளுடைய வாக்குல வந்துட்டே இருக்கும். அது நம்மளை எங்கேயோ கொண்டு சேர்த்துரும். அதனால ஏற்கனவே சொன்னேன், நம்மளால பாராயணம் பண்ண முடியலன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாது. நீங்க நேற்றுக்கு விருந்தா பண்ணலேங்கிறது இருக்கட்டுமே, இன்னைக்கு பண்ணுவோமே, இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லுவோமே. இதுல முக்கியமானது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முத நாளே சொன்னேன், தேவி மகாத்மியம் சுரதனுக்கோ வைசியனுக்கோ சொன்னது கிடையாது. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களுக்கு, குடும்பத்தை நித்தியம் உழைந்துட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் இந்த மாதிரி கவலையிலேயே நம்ம ஆயுசு போயின்னு இருக்க, நமக்காக ஏற்பட்டது. முதல்ல கவச்சம் தானே ஆரம்பிக்கிறேன். கவச்சத்தை ஆரம்பிக்கும் போது முதல் பதமே பாருங்க, எத்துஹ்யம் பரமம் லோகே சர்வ ரக்ஷாகரம் கிருணாம். கிருணான்னா மனிதர்கள் நம்மள மாதிரி, நம்மளை காப்பாத்துறதுக்கு முக்கியமானது என்னதோ அதை சொல்லணும்னு கேட்கிறேன். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். அதுலயாவது பின்னால வருது, முதல் ஆரம்பத்திலேயே வருது. ஒரு மனுஷன் நன்னா இருக்கணுமானா அவனுக்கு முக்கியமானது ஒண்ணு இருக்கணும். தீர்க்காஷா இருக்குங்கிறது பகவானுடைய அனுகிரகம் தலையில எழுதியிருக்கார். அதை ஒரு செகண்ட் கூட யாத்தாலையும்
மாற்ற முடியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு கேட்கறது நம்ம ஒரு ரைட் இல்லையா? அது நீ எனக்கு ஆயுச கொடுத்துட்ட, ஆனா இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கிறதுக்கு நீ அந்த வழியை கொடுன்னு கேட்கறது நம்மளுடைய ரைட். அந்த ரைட்டை நீங்க எக்ஸசைஸ் பண்றதுதான் இந்த கவசம். அதுல முக்கியமான பாருங்க, நல்லா ஆரோக்கியம் மாத்திரம் நல்லா இருந்தா போடாது, அது உங்களுக்கு சாப்பாடு போடாது. சாப்பாடு வேணுமானா நீங்க வேலை பார்க்கணும், நல்ல உத்தியோகங்கள் கிடைக்கணும், நல்ல படிப்பு இருந்தா தான் உங்களுக்கு நல்ல உத்தியோகம் மனசு கிடைக்கும். அப்புறம் நம்ம உத்தியோகத்துக்கு போடக்கூடிய இடத்துல நமக்கு அந்த இன்டர்வியூல நமக்கு பாஸ் ஆகும். அப்ப இதெல்லாம் ஏற்படுறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் முதல்ல உடம்ப பத்தி சொல்லிட்டு பின்னால நல்ல படிப்பு வந்து நல்ல வேலையில நீ போகக்கூடிய இடத்துல நான் உனக்கு லட்சுமிகரமா அந்த இடத்துல இன்டர்வியூ ஹால்ல உட்காந்துருப்பேன்னு நம்பா சொல்றேன். சரி, அடுத்தது என்ன? ஜென்மா எடுத்தது மோட்சம் வேணுங்கிறது. இந்த ஜென்மாலேயே பட்டதெல்லாம் போறோம், இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஜென்மா வேண்டாம்னு கேட்கிற இல்லையோ, இதுவும் அதுதான். தேவா நாம் அபி துர்லபம், தேவர்களுக்கு மோட்சம் கிடையாது. அவ இருக்கிறவர்கள் காரியம் பண்ணிட்டே இருக்கணும். பகவான் என்னைக்கு பிரளயத்தை ஒன்று பண்றாரோ அவருக்கு என்னைக்கு சாத்தியம் வருதோ அன்னைக்கு தான் அவளுக்கும் கிடைக்கும். மனுஷாளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஜென்மா முடியும் போது இன்னொரு ஜென்மா வேண்டாம் உன்னுடைய சாகியத்தை குடுன்னு கேட்கிறோமே, அதுல இல்ல கொடுத்துடுறாங்க. தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கானது உனக்கு கிடைக்கிறது. யாராவது ஆஸ்பத்திரியில் இருக்கா வச்சுக்கோங்க, உடம்பு சௌரியம் இல்லை, யாரோ அமெரிக்கா இருந்து போன் வந்தது, குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லை, இதெல்லாம் நிச்சயம் நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான். அந்த மாதிரி ஏதாவது வந்தால் மனசுல அவளை நினைச்சிட்டு ஒரு தரம் சண்டி கவசத்தை பாராயணம் பண்ணினா அது எந்த வியாதியா இருந்தாலும் வேற எல்லாத்தையும் சொல்ற, உச்சம் தலை எடுத்து உள்ளங்கால் வருடம் என்னெல்லாம் நமக்கு கஷ்டம் வருமோ அவ்வளவு சொல்லி சொல்றார். நிச்சயமாக கிடைக்கும். கவலையே படாம இருங்கோ, அம்பாள் உங்களை காப்பாற்றுறதுக்காகவே இத சொல்லிட்டு இருக்கார். ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது பின்னால நேரம் இருக்கும் போது சொல்றேன், என்ன நம்ம ஸ்லோகம் சொல்லணும், என்ன சொல்லி அம்பாளை நமஸ்காரம் பண்ணணும், அவருடைய என்ன நம்ம கேட்கணுங்கிறதையும் நமக்கு தெரியாத அவர் அழகா சொல்லி கொடுத்திருக்கார். அதே மாதிரி இருக்கும். எல்லாரும் க்ஷேமமா இருந்தோ, நன்னா இருந்தோ, திருப்தியா இருந்தோ, இந்த பக்தி நன்னா மேல மேல வளர்ந்து மோட்சம் வரைக்கும் நம்மளை கொண்டு போறதுக்கு அம்பாளையும் குருநாதரையும் பிரார்த்தனை ஸ்ரீமத் ஆரம்பிச்சு. ஸ்ரீமாதா 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 ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா ஐக்ரீ சௌபாலாம்ப ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா ஐக்ரீ சௌபாலாம்ப கல்யாணி கல்யாணி ககார ரூபா கல்யாணி 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 ககார ரூபா கல்யாணி ரீங்காரி ரீங்காரி ரீங்கார பர சௌಖ್ಯதா ரீங்காரி ரீங்காரி ரீங்கார பர சௌಖ್ಯதா ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா
देवनाथ गुरु स्वामी देहिगत स्वात्मनायक त्राहि त्राहि कृपा सिंधो पूजा पूर्णतरां कुरु சாதனை